மனித வெடிகுண்டு மாதிரி கரையான் வெடிகுண்டு இருக்குது. அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு கரையான்கள் தன்னோட கூட்டத்தை காப்பாற்றும். அதுக்கு அதோட உடம்புலேயே வெடிகுண்டை தூக்கிக்கிட்டு சுற்றும். குறிப்பாக வேலைக்கார கரையான்கள். இப்போ இங்கே ஒரு முசுடுன்னு சொல்லப்படுற ஒரு எறும்பு, அதை வீவர் ஆண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு டெர்மைட்டை, ஒரு கரையானை வேட்டையாடிக்கிட்டு இருக்குது. அந்த கரையானும் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்குது. மரத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அதை விட்டு வெளிவராமல் போராடிக்கிட்டு இருக்குது. அந்த எறும்புமே விடாமல் தன்னோட கொடுக்கால அதை இறுக்கி பிடிச்சி எப்படியாவது அந்த பிடியை தளர்த்தி விட்டுறணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்குது. ரெண்டுத்துக்கான போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போது அந்த கரையானை சுற்றி திரவம் மாதிரி அப்படியே ஈரமாக பரவுது பார்த்தீங்களா? இதை தான் சூசைட் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, கரையான்களில் குறிப்பாக ஒரு சில இனத்தில் வேலைக்கார கரையான்கள் சூசைட் பாமோடையே சுற்றிக்கிட்டு இருக்கும். அது சில கெமிக்கலால் நிறைஞ்ச திரவம் நிறைந்த பைப் போன்ற அமைப்பு அதோட அப்டமின், அந்த வயிற்று பகுதிகளில் இருக்கும். நிறைய கரையான்களுக்கு இருக்கும். அதை சூசைட் பேக் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக் பேக்ஸோடையே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு பேர். அதோட கூட்டை, அதோட இனத்தை ஏதோ ஒன்று தாக்க வருது இன்னொரு எறும்பினம். ஏன்னா எறும்புகளுக்கும் கரையான்களுக்கும் எப்போதுமே போர் நடந்துக்கிட்டே இருக்கும். எறும்புகள் கரையான்களோட இனத்தை கட்டுப்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அப்படி பெரிய எறும்பு படையோ இல்லை ஒரு எறும்போ வந்து இன்னொரு கரையானை தாக்கும்போது முதல்ல போராடி பார்க்கும். ஆனால் வெல்ல முடியல அப்படிங்கும்போது ஒவ்வொரு வேலைக்கார கரையானும் அந்த பக்கத்தில் வந்து எறும்பு தாக்கிக்கிட்டு இருக்கும்போது அதோட சூசைட் பேக்கை, அந்த பாமை வெடிக்க வச்சிடும். வெடிக்கும் போது அதுலேருந்து வெளிவர கெமிக்கல் ஒட்டக்கூடிய தன்மையோடையும் ஒரு அந்த பொசுக்கி எடுக்கக்கூடிய தன்மையோடையும் இருக்கும். அதனால அந்த திரவம் அந்த எறும்போட மேலே பட்டோன்னே அது கரையானை விட்டுட்டு போயிடும். சில நேரங்களில் அந்த எறும்பையே அது கொன்னுடும். ஆனால் அதே நேரத்தில் அந்த கரையானும் செத்துரும். இதனால் என்ன நன்மைன்னு பார்த்தா, அது வெடிக்கிறதுனால கரையான் இறந்துருது. இதனால் என்ன நன்மைன்னு பார்த்தா, அந்த கூட்டை அது காப்பாற்றிடும். கரையானோட அந்த புற்றை அந்த ஒவ்வொரு வேலைக்கார கரையானும் காப்பாற்றுறதுக்காக அதுங்களே எப்படி ஒரு சூசைட் பாமாக செயல்படுது. இது இயற்கையோட ஒரு விசித்திரமான அமைப்பு. கெமிக்கலை கொண்டு தன்னைத்தானே வெடிக்க வைக்கக்கூடிய ஒரு செயல்முறையை அப்படி கரையான்கள் பண்ணும். இங்கேயுமே இந்த முசுடு எறும்புகள் எல்லாம் சேர்ந்து, இந்த வீவர் ஆண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து முதல்ல ஒன்று தாக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து தாக்க ஆரம்பிச்சிது. ஆனால் 1, 2ன்னு ஆகும்போதெல்லாம் அந்த கரையான் முடிஞ்ச வரைக்கும் போராடிச்சு. அதுக்கப்புறம் கூட்டமாக சேர்ந்து எல்லா பக்கத்துலேருந்தும் காலை, கையை, பின்னால் வால் பக்கத்து, இந்த வயிற்று பக்கத்தை இதெல்லாம் பிடிச்சதுக்கப்புறமா ஒன்றும் பண்ண முடியாமல் கடைசியில் அந்த கரையான் விட்டு கொடுத்துருச்சு. விட்டு கொடுத்ததுக்கப்புறமா 3 எறும்புகள் 4 எறும்புகளாக ஒன்றா சேர்ந்து அதை அதோட கூட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க.